Hey people, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஆக்சுவலி சந்தீப் 1 வீக் ஆச்சு அவங்க வீட்டுக்கு. இப்போ மும்பை போகிறாங்க. ஸோ வரும்போது ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க. இப்போ ட்ரெயினில் தான் போகிறாங்க ரிட்டன். சரி, ஓகே. நிறைய வேலை இருந்ததால வரல. இப்போ நான் சந்தீப்பை பார்க்க சென்ட்ரல் போகிறேன். அந்த வீடியோ தான் இது பார்க்க போகிறோம். இப்போலாம் விளாக்ஸே வர்றதில்லை, ஏன்னா எடுக்கிறதில்ல மோஸ்ட்டாக. இனிமேல் விளாக்ஸ்லாம் வரும் கண்டினியூவாக பாருங்க. இப்போ கிளம்புறதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். சந்தீப் ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்பி பஸ்ஸில் தான் போகணும் சென்ட்ரலுக்கு. போயிட்டு அப்புறமா பார்க்கலாம். சந்தீப்க்கு ரொம்ப ஒர்க் இருந்ததால சென்னை வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பாங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததால நானே சென்ட்ரலுக்கு போயிட்டு பார்க்க போறாங்க அவங்க. அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறேன். அந்த வீடியோ தான் இதுல பார்க்க போறோம். வாங்க போகலாம். நான் கிளம்பிட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பஸ்ஸும் வரல. ஆல்மோஸ்ட் இங்கே 4 ஆயிடுச்சு. ஓகே, பஸ் வந்தோன்னா போயிடலாம் அப்படின்னு நினைச்சா செம்ம டிராஃபிக். ஃபுல்லா சோழிங்கநல்லூர் டு இங்க பிராட்வே வரைக்குமே ஃபுல் டிராஃபிக். வெயிட் பண்ணி பொறுமையா எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப இதுவாயிடுச்சு. செம்ம லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னும் ஒரு 20 minutes தான் இருக்குது. சந்தீப் எங்க இருக்கான்னு தெரியல. கிளார் அடிக்குது. போயிடுங்க, பாக்கலாம். எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க போல, பாவம் சந்தீப். எப்படி எடுக்கிறது? நான் இன்சைடு வச்சு வா. ஹாய் சொல்லு. வந்துட்டேன். இன்னும் 20 minutes தான் இருக்கு. சந்தீப் போயிடுவாங்க. பிளாட்ஃபார்ம் 10. சந்தீப்போடைய ட்ரெயின். ஆனா 20 minutes தான் இருக்க முடியும். செம்மையா மூச்சு வாங்குது. சந்தீப் 40 minutes வெயிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு, அதனாலதான். சந்தீப்க்கு ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, எப்படா போலான்னு பாக்குறாங்க. கரெக்டா? சந்தீப்க்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்காது ஃபர்ஸ்டுக்கு, அதனால சொல்லுவாங்க. பட் நான் சென்னை வந்தேன். இல்லன்னா எனக்கு ட்ரெயின் எங்க ஊர் சைடு தான் போகும், ரேணுகுண்டா போகும். சோ அப்படியே போயிருப்பேன். உனக்காக தான் நான் சென்னையில இங்க பாத்துட்டு இல்ல இப்பதான் வந்துச்சு. இப்பதான் வந்துச்சுன்னா நான் அங்க மார்னிங் 12 o'clock பஸ் ஏறிட்டு நான் இங்க வந்தேன். 4-5 hours ஜெர்னில. இங்க சென்னையில இருந்து இங்க வர்றதுக்கு, சோழிங்கநல்லூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் பண்ணிச்சு. நான் முன்னாடியே சொன்னேன் எவ்வளவு டிராபிக் இருக்கும்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே இல்ல, நான் ஆபீஸ் டைமிங் ஈவினிங் தானே, டிராபிக் இருக்காது அப்படின்னு நினைச்சேன் நான். அதனால நான் என்ன நினைச்சேன், சரி சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். 2.5 hours ஆச்சு சோழிங்கநல்லூர்ல இருந்து பிராட்வே வரதுக்கு. சீட் எல்லாம் ஒன்றும் காட்டுதா? கொஞ்ச நேரம் இப்படியா தூக்க முடியும்? அசல் வெத்தச்சு கதா. சந்தீப்க்கு வேற ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 6:10 அங்கே ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியல. சீக்கிரமா சொன்னா லேட்டா வந்துச்சு. சோ இப்ப போகும்போது அழுதுட்டே இருக்கு. அது யார் தப்பு? கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட தப்பா? உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்கு. வீடியோக்காக கொஞ்சம் அழுதுட்டு. மறக்காம சந்தீப் மிஸ் பண்ணுவியா? வாய்ப்பே இல்ல, அதுக்கு வாய்ப்பே இருக்காது. ட்ரெயின் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப லேட்டா வந்தேன். சந்தீப் போகும்போது கேமரா ஏதான் இருக்கும். பாத்துட்டே
அவுட்ஃபிட் எல்லாம் போட்டுன்னு எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துவான் சந்தீப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்காக எங்க அத்தை வந்து ஸ்நாக்ஸ் தந்து அனுப்பியிருந்தாங்க. சந்தீப் போனது ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. 10 மினிட்ஸ் தான் ஆக்சுவலி. கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் 10 minutes. லவ் யூ டூ. அதுக்கப்புறம் அப்படியே சந்தீப்பும் கிளம்பிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பஸ் பிடிச்சிதான் போகணுன்ட்டு நானும் அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு நானும் கிளம்பிட்டேன். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ட்ராவல் பண்ணது. அதனால நானும் அப்படியே கிளம்பிட்டேன்.